வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னிலேருந்து 6 நாள் சஷ்டி விரதம் பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் வந்து 48 நாள் விரதம் இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் நாள் 6 நாள் விரதத்தோட முதல் நாள் தான் இன்றைக்கி. இன்னிலேருந்து நம்ம வர திங்கக்கிழமை வரைக்கும் 6 நாள் சஷ்டி விரதம். மறுநாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் தான் சொல்லுவாங்க. நான் வந்து எப்பொழுதும் போல் பூஜையெல்லாம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அதிகமாக பூக்களாலே பண்ணலாம் சொல்லி பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. உடனே இப்படி தான் பண்ணணுமாலாம் எதுவும் கமெண்ட்டில் கேட்காதீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அப்படி கிடையாது. சிம்பிளாக ஒரே ஒரு பூ வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் வெற்றிலை தீபமும் போட்டிருக்கேன். செவ்வாய்க்கிழமையில் தான் நான் வெற்றிலை தீபம் போடுவேன். இந்த 6 நாளைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஷட்கோண கோலம் வந்து நான் பூக்களாலே போட்டுட்டு சரவண பவானி எழுதியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 விதமான பொருட்கள் அபிஷேகமும் பண்ணியிருக்கேன். பால், தயிர், தேன், சந்தனம், விபூதி வச்சு பண்ணியிருக்கேன். முக்கால்வாசி நான் 3 இல்லை 5 தான் பண்ணுவேன். ஒரு சில விசேஷ நாட்களில் பழங்கள் வச்சும் நான் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 5 விதமாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப ஏர்வையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லைங்க, அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தன் அலங்காரம், உங்களுக்கு சண்முக கவசம் தெரியுமா, வேல்மாறல் தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஸ்லோகங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, ஓம் சரவண பவா அப்படின்னு சொன்னாலே போதும். அப்படின்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சொல்லுங்க, இல்ல ஓம் ஓம் சொல்லுங்க ஒரு 108 தடவை. இது சொன்னாலே ஒரு மனம் குளிர்ந்துருவாரு. நம்மளுக்கு அது சொல்ல கண்ணுல இருந்து தண்ணி தானா வரும். நிறைய பேர் குழந்தைய பத்தி கேக்குறீங்க, குழந்தை பிறக்க என்ன அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க பால் அபிஷேகம் பண்ணுங்க. கோவில்ல பால் சாதம், தயிர் சாதம் கண்டிப்பா அன்னதானமா கொடுங்க. குழந்தைங்களுக்கு பால் அன்னதானமா கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நின்றுடும். அக்கா 4-5 வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்க தப்போ உங்க வீட்டில் இருக்கவங்க தப்போ கிடையாது. முன் ஜென்மத்தில் நம்மளே அறியாம ஏதாச்சும் ஒரு சில கர்மாக்கள் இருந்ததுன்னா அந்த கர்ம வினைக்காக தான் நம்மளுக்கு இந்த சமயம் அதெல்லாம் நடக்கும். தடங்கள் மாதிரி வரும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நடந்துடும். கூடவே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுங்கள். ஐயன்கிட்ட வேண்டுதலாம் வைங்க. என்னென்ன வேண்டுதல் வேண்டீங்களோ அதுக்கு நல்லபடியாக நடக்கும். கவலையே படாதீங்க.